என்ன சொல்றீங்க? அந்த சித்திரப்புக்கு சரி பகவானுடைய பார்வதிக்கு தெரியாமலே வந்து படி வந்திருக்கின்றார். அங்கே சித்தரமானது எப்படி தெரியுமா? எவ்வாறாக அங்கே சித்தரும் போவாயடிலே வாயடிலே வாயடிலே எரிசி கப்பிக்கொண்டு கப்பிக்கொண்டே சித்தரும் போவாயடிலே வாயடிலே வாயடிலே எரிசி கப்பிக்கொண்டே கப்பிக்கொண்டே சுத்தி வருகோதையா 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 சூழ சூழ வருகோதையா வருகோதையா சுத்தி சுத்தி வருகோதையா 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 சூழ சூழ வருகோதையா வருகோதையா பகவானுடைய தினேசியை பண்ணிருக்கிறார். அப்படியா? தினேசி வாயில கவிக்கொண்டு சிவனை விட்டு வெளியே வர வழி இல்லாமலே சிவனில் அப்படியே சுத்தி அப்படி வட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது சித்தரம்பு. பார்வை பார்த்தால் ஆகா பகவானுடைய வழியை பரிசோதிச்சோமே தெரியாமலாம் சோதிச்சு பார்த்துட்டோம். இதை சொல்லி என்னன்னா பார்வதியம்மன் எப்படி சொல்லணும் எப்படி என்ன சொல்லுகின்றாய்? அறியாமலே செய்த குற்றம் செய்த செப்புக்குள்ளே இருந்தாலும் சிவன் அறியாத மாயமில்லை. என்ன பேரை சோதிச்சு பார்த்துட்டியம்மா என்ன பாதையம்மன் பார்த்தாள். என்னன்னா அப்படி இருக்கட்டும். ஆமா ஒரு விஷயத்துல பகவான் நம்மள ஜெயிச்சாரு, நம்மள ஜெயிச்சிட்டாரு. இன்னொரு சோதனை போட்டு பார்க்கணும், போட்டு தான் பார்க்கணும். ஒருவேளை மாட்டினாலும் மாட்டிக்குவாரு, மாட்டினாலும் பார்ப்பவன் சொல்லி அவனா நான் இருக்கிறேன். என்ன உலகத்துல உயிரினங்கள் படி இழப்பா இருக்காங்க, படி இழப்பா இருக்காங்க. பகவானுடைய பூலோகத்துக்கு வந்துட்டாரா? என்ன பாதையம்மன் பார்த்தா எப்படி இந்த உலகத்துல பார்த்தா இருப்பில் யார் மாதிரி? ஆமா 84 லட்சம் கோடி ஜீவன் இருக்கிறது, கோடி ஜீவன்கள் இருக்கின்றது. ஆனா எல்லா உயிர்களுக்குமே என்ன ஆண் பெண்ணு கூடி வாழ்ந்தால் குழந்தைகள் பிறக்கிறது. ஆமா ஆனா பகவான் ஒரு வரத்தை கேட்கணும். என்ன ஆண் பெண்ணு கூடி வாழாமல் கைலாசத்தை ஆளுநருக்கு ஒரு ஆண் குழந்தையை கேட்கணும். கேட்டு பார்க்கணும் இந்த வரத்தை பகவான் கொடுக்குறாங்கன்னு பாப்பவன் என்று சொல்லி என்ன பார்வை எடுத்தா தெரியுமா? என்னென்ன செய்கிறாள்? கைலாசிலே வடக்கு கோட்டை வாசலிலே ஆயிரங்கால மண்டபத்துல என்னன்னா 1000 நேரத்திலே யாக குடிவண்டை தோண்டினாளா? பார்வதியம்மன் எப்படி தவசினாள்? அங்கே ஆமை நல்ல பலகை போட்டு கம்பந்தடி மேலே எல்லாம் செப்பு கூட ஒன்று வைத்தாள் செப்பு கூட மேலே எல்லாம் செவ்வழறி தேங்காய் வைத்தாள் செவ்வழறி தேங்காய் மேலே ஜங்கையை வைத்தாள் ஜங்கையின் மேலே பட்டை பாக்கு வைத்தாள் கொட்டை பாக்கு மேலே எல்லோம் மாடி பருப்பம் வைத்தாள் மாடி பருப்பின் மேலே
ஊசி தவசம் பண்ணிக்கிறார். அப்படியா? அப்படியே 1000 கம்பத்தை நிறுத்தி அதுல அப்படியே ஒவ்வொரு சிலங்கா வைத்து கடைசியாக ஊசி நிறுத்தி ஊசி முனைமையில் கால் வைத்து அவனுடைய உத்தர தலைமையில கால் வைத்தார். அப்படியா? அப்படியே தவசம் பாருங்க. ஆமாண்ணா. அப்ப கடனமாக தவசம் பண்ணிக்கிறார். கடூரமாக தவம் செய்து கொண்டிருக்கிறாளா? அப்படியே தவம் செய்யும் பொழுது என்ன அப்புறம் பார்த்தார். எப்படி? பகவான் உள்ளத்துல உயிர்க்கலாம் பள்ளி படி அளந்து விட்டு கைலாசத்துக்கு வருகிறார். ஆமா. கைலாசம் பாருங்க. என்ன பார்வை செய்யக்கூடிய தவத்தை பார்த்தால் என்ன கடனமாக தெரிகிறது. கடூரமாக தெரிகின்றதா? அப்புறம் பார்த்தார். என்ன பார்வதி என்னடா ரொம்ப கடனமா தவம் செய்ய என்னமா காரணம்? ஐயா நாதா, எனக்கு ஒரு வரம் ஒண்ணு வேணும் ஐயா. என்ன வேணும்? உலகில் உள்ள மனிதர்களுக்கெல்லாம் ஆண் பெண் என்று கூடி வாழ்ந்தால்தான் குழந்தை பிறக்கிறது. ஆனா எனக்கு என்ன வரம் வேணும் தெரியுமா? என்ன வர வேணும்? ஆண் பெண் என்று கூடி வாழாமல் இந்த கைலாசத்தை ஆளுவதற்கு எப்படி ஒரு ஆண் குழந்தை வேண்டும் சாமி. அப்படியா? பார்வதி என்ன நீ கேக்குற வரத்தை பார்த்தா நான் புதுசா தெரியுமா? ஐயா புதுசா இருக்குன்னு இந்த வரத்தை கேட்கிறேன். சரி, அப்படியே உனக்கு ஆண்களை வேணாலும் என்ன ஏன்னா பெண் வந்து பொருள் வேணும்னு கேட்டுட்டாங்கன்னா என்ன அந்த பொருளை வாங்கி கொடுத்தாதான் மனசு எப்படி அடையும். அப்படியா? அப்புறம் பார்த்தா என்ன பார்வதி என்னய்யா அப்படியே உனக்கு ஆண்களை வேணும்னு சொன்னாலும் என்னய்யா கண்டிப்பாக கைலாசத்தை ஆளுவதற்கு ஆண் குழந்தைக்கு கிறங்க இல்ல. என்னய்யா சொல்றீங்க? என்ன உனக்கு முதல் நாள் மகன் பிள்ளையார கொடுத்தேன். ஆமா. பிள்ளையார் தாயம் போல பொண்ணு சதியில உட்காந்துக்கிறான். ஆமா. 2ஆம் மகன் வேலனை கொடுத்தேன். சரி. பரத்தி குழந்தைகளை திருமணம் செய்து கொண்டு கடல் கரையில் பக்கம் உட்காந்துட்டான். திருச்செந்தூர் பக்கமா போயிருந்துகிட்டான். நீ மறுபடியும் எனக்கு ஆண் குழந்தை வேணும்னு கேட்கிற. ஆமா. ஆனா இத்தனை ஆண் குழந்தை கொடுத்தாலும் சரி கண்டிப்பா கைலாசத்தை ஆளுவதற்கு ஆண் குழந்தை கிறங்க இல்ல. ஐயா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பா எனக்கு ஒரு ஆண் குழந்தை கண்டிப்பா வேணும் சுவாமி. கண்டிப்பா ஆண் குழந்தை வேணுமா? ஆமா. அதனால நான் சொல்றேன் கேளு. நீ என்னையா செய்யணும் என்ன சொல்லி? ஆமாண்ணா. பகவான் எவ்வாறு கழிச்சுகிறார் எவ்வாறாக அம்மா கைலாச மலையடிலே வடக்கு கோட்டை வாசலிலே விளக்கு